ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பச்சைக்கடலை பருப்பு வடைலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பச்சைக்கடலை பருப்பு எடுத்துக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு, அதன் பிறகு ஊறின பிறகு ஒரு பவுலில் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் சர்க்கரை ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம், இல்லைனா நான் மற்ற வச்சு மசிச்சு விட்டுட்டேன். அதன் பிறகு கடல மாவு எடுத்துக்கிட்டேன். கடல மாவு எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாட்டம் போயிடக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பச்சைக்கடலை பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரை போட்டு மசிச்சு அதை உருண்டை பிடிச்சி நம்ம மாவை திக்காக வச்சுருக்கும் போது அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கலவையில் வந்து நல்லா ஒட்டும். நம்ம எண்ணெயில் போட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம பச்சைக்கடலை பருப்பு வேக வச்சு சர்க்கரை போட்டு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதன் பிறகு கடல மாவு கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த உருண்டையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த உருண்டையை எடுத்து நம்ம கடல மாவில் நனைச்சி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸோட நேம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய காலத்து ஸ்நாக்ஸாக, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வீடுங்களில் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.